சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். பாய். வெல்கம் டு ஜங்கல் பங்கல். ரொம்ப நாள் ஆச்சு, நீண்ட வெளிக்கு பிறகு நம்ம இப்போ மேகமலை வந்திருக்கோம். மேகமலையோட வியூ பாயிண்ட் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பயங்கரமாக இருக்குது. நம்ம நினச்சி பார்த்ததை விட கிளைமேட் சூப்பராக இருக்குது. விடிய காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கெலாம் நம்ம எந்திரிச்சு கிளம்பி வர்ற வழி ஃபுல்லாக சின்னம்னூர் தாண்டி வர கொஞ்சம் லேட் ஆகிப்போச்சு. நம்ம இங்கே ரீச் ஆகிறதுக்கு 10:30 மணி ஆகிப்போச்சு. 10:30 மணிக்கு நம்ம 61வது ஆளாக நம்ம உள்ளே வந்தோம். நிறைய பேர் இப்போயே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. மேகமலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம வந்து தேனி மாவட்டத்துக்கு வந்துட்டு தேனி மாவட்டத்துக்கு சின்னமனூர்லேருந்து கிழக்கு நோக்கி போகணும். மேற்கு நோக்கி போகக்கூடாது. கிழக்கு நோக்கி போனோம் அப்படின்னா நம்ம வந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வரும். பார்த்தீங்களா, கிழக்கு நோக்கி போய் மேற்கு தொடர்ச்சி மலை, புரியுதுங்களா? தேனி மாவட்டத்துடைய அழகு சேர்ப்பதற்காக எக்ஸ்ட்ரா வந்த ஒரு மலை தான் மேகமலை. ரொம்ப அழகாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்கும். இந்த ஹில்ஸுக்கு போனால் உங்களுக்கு தெரியும். வாட்டர் கேன்லாம் பார்த்தீங்களா, நம்ம வாட்டர் கேன் எடுத்துகிட்டு உள்ளே போனோம்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த செக் போஸ்ட்லேயே வந்து நம்மளை எல்லாமே வாங்கிடுவாங்க. தாலே லோலாலி நட்சத்திர பூவே காத்தாவாரே காப்பாவாரே ஏங்காதே. மக்களே, மேகமலையுடைய அழகை பாருங்கள். ஊர் அந்த கீழே இருக்குது பாருங்கள். ஒரு அழகான ஒரு இடம் தெரியுமா? 2 பாறைகளுக்கு நடுவில் நம்ம இப்போ நிற்கிறோம் பாருங்கள். போகிற வழியிலே ஒரு ஹேர்பின் பெட்டு வரும். இந்த இடத்த வந்து நீங்கள் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இந்த சுந்தரபாண்டியன் படம், நிறையா படத்தை வந்து இங்கேக்குள்ளே வந்து எடுத்திருக்காங்க. லொக்கேஷன் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். எதனால் இந்த மலைக்கு மேகமலைன்னு பேர் வந்துச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். மலைக்கு மேலே எப்படி மேகம் நல்லா சூழ்ந்துருக்குன்னு பாருங்கள். எல்லா மலையிலும் அப்படி தான். சரியான டாப்புங்க, சரியான டாப்பு. மேலே ஏற 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 வந்து பனிக்கு ரொம்ப கூடுதலாக இருக்குது. இவங்க இல்லாமல் நம்ம இல்லை, நம்ம இல்லாமல் அவங்க இல்லை. நம்ம சொந்தக்காரன் எங்கே போனாலும் நம்மளை தேடி வந்துடுவாங்க. நம்ம மேகமலைக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இரவாங்குளர் மகாராஜா மெட்டு ஹைவேஸ். மொத்தமே இங்கே ஒரு 20-25 கிலோமீட்டருக்குள்ளே முடிஞ்சிருங்க. மலை ஏறிட்டோம்னா மொத்தமே இங்கே ஒரு 6000 குடும்பங்கள் தான் இருக்குது. இந்த 6000 குடும்பங்களுமே இங்கே இருக்க ஒரு டீ எஸ்டேட்ஸு, நிறையா டீ எஸ்டேட்ஸ் இருக்குது. அதில் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. வீடெல்லாம் ரொம்ப ஒட்டி தாங்க இருக்கும். தகரமும் ஓடு போட்டு தான் இங்கே வீடை முக்கால்வாசி கட்டியிருப்பாங்க. நம்ம இப்போ ஹைவேஸ் ரீச் ஆகிட்டோம். ஹைவேஸ்னால் நீங்கள் நினைக்கிற ஹைவேஸ் இல்லை. இது வந்து மேகமலை போகிறப்ப உள்ள ஹைவேஸ்ன்ற ஒரு இடம். இது வந்து பேரூராட்சி. இங்கே நம்ம இதை தாண்டி போனால் ஒரு டேம் இருக்கும், ஹைவேஸ் டேமு. நம்ம அதை இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஹைவேஸ் ஹைவேஸ் டேமு. கிளைமேட் பயங்கரமாக போச்சு. இங்கே உள்ளே வர கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. இங்கேருந்து அப்படியே அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் அந்த டேமு. இந்த ஹைவேஸ் டேமுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு அலௌடு இல்லை. வெளியவே வாட்ச்மேன்லாம் போட்டிருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு அலௌடு இல்லை. வெளியேருந்து வர நம்ம வந்து எடுத்துக்கலாம். கிளைமேட் எப்படி மாறுது பாருங்கள். நான் ஒரு 10 நிமிஷம் கேப்பில் எடுத்தது தான் இந்த வீடியோ. ஆனால் எந்த அளவுக்கு கிளைமேட் மாறுதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக மிஸ்ட்டு, ஃபுல்லாக மறைச்சிருது. அங்கே இருக்க டேமே தெரிய மாட்டேங்குது, அந்தளவுக்கு மறைச்சிருது. நாங்கள் வந்து 61வது ஆள். இப்போ ஒரு வேன் போயிருக்கு. பஸ்ஸு உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. இந்த பக்கம் நீங்கள் பஸ்ஸில் அவைலபிள் நிறையாவே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பஸ்ஸை நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே கிராஸ் பண்ணி போயிடுச்சு. இது வந்து டேமோட பேக் சைடு. சரியான பனி, குளிர், டேமே தெரிய மாட்டேங்குது பாருங்கள். மிஸ்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மறைச்சிருது. கீழேருந்து வரப்போ மிஸ்ட்டு ஒன்றும் தெரியலை. மேலே ஏற வந்து கிளைமேட் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகுது. நாங்கள் கொஞ்சம் ஒர்க்கிங் டேஸில் வந்தனால வந்து கூட்டங்களுமே ரொம்ப கம்மி தான். அந்தளவுக்கு கூட்டங்கள் இல்லை. கீழே என்ட்ரி போட்டுருவாங்க. என்ட்ரியில் 61னா நம்ம வந்து 62வது ஆள் அந்த மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணிக்கிறணும். 5 வண்ண பூவே 5 வண்ண பூவே உள்ளிருந்து பேசும் ஒத்த குரல் போதும். பிஞ்சு விரல் எங்க கொஞ்சம் குரல் எங்க அஞ்சுகமே கண்ணே
இவ்வளோ நேரமாக எப்படி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் கிளைமேட்டு, இது தாங்க ஒரிஜினலு. பார்த்துக்கோங்க, மிஸ்டெல்லாம் போனதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாங்கள் எதிர்பார்த்ததை விட இது ரொம்ப அழகாக இருக்குங்க. தயவு செஞ்சு பக்கத்தில் உள்ள ஏரியாக்களை அணுவிங்க. ஏன்னா நம்ம இங்கேருந்து தூரமாக ஊட்டி போகணும், கொடைக்கானல் போகணும் அப்படி நினைக்கிறோம். எங்கள் ஊர் கம்பம் தான். கம்பத்து பக்கத்தில் சின்னம்னூர்லேருந்து மலை ஏறினா இந்த ஊரை நம்ம விட்டுடுறோம். இதை போட்டு நம்ம இங்கேருந்து ரொம்ப தூரமாக போய் இங்கே டார்ஜிலிங் போகிறோம், சிம்லா போகிறோன்னு போய்கிட்டு இருக்கோம். இங்கே பக்கத்தில் உள்ள ஏரியாவே அவ்வளோ ஏரியா, நல்ல நல்ல ஏரியா இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே. அந்த ஏரியாலாம் மிஸ் பண்ணாதீங்க. இது ஒரு டீ எஸ்டேட்ஸ் மக்களே. இங்கே உள்ள என்ட்ரியாக இருக்குது 40 ரூபா. உள்ளே போய் பார்க்கலான்னு தான் பார்த்தோம். பட் டைம் ஆயிடுச்சு. கீழே 5 மணிக்கு கீழே வர சொல்லிட்டாங்க. அதனால் இங்கே போனால் லேட் ஆயிரும்னு சொல்லி நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களே. வர்றவங்க இதை பார்த்துட்டு போங்க. டீ எஸ்டேட்ஸ்லாம் இங்கே அதிகமாக இருக்குது. இங்கேருந்து சாகுபடி பண்ணி வெளியே நிறையா போகுது. அதனால் இங்கே பாருங்கள் நீங்கள். கிளைமேட் கொஞ்சம் மேலே ஏற நல்லா சேஞ்ச் ஆகுது மக்களே. சரியான சேஞ்சு. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆப்போசிட்டில் வர்றவங்க லைட்டை பிளிங்க் பண்ணி தான் வர்றாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது ஒரு குளம். இங்கேயுமே தண்ணி நிற்கிது. ஆனால் மிஸ்டில் ஒன்றுமே தெரியலை. கீழேருந்து நாங்கள் வரப்போ டீசல் வேறு போடாமல் வந்துட்டோம். மேலே வந்த பிறகு தான் டீசல் இல்லைன்னு சொல்லி பிளிங்க்னு காமிச்சிச்சு. வேறு வழி இல்லை. இங்கே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே ஹோட்டலில் நிப்பாட்டி இங்கே தான் பக்கத்தில் டீசல் கிடைக்குமான்னு கேட்டோம். எங்கள்கிட்டே டீசல் இருக்குது தம்பி, வாங்கிக்கோங்கன்ட்டாங்க. நல்லதாக போச்சுன்னு அவர்கிட்டே டீசலை வாங்கிட்டு இந்த ஹோட்டலில் விட்டோம்னாலும் நம்ம அந்த பக்கம் போயிட்டோம்னா அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு பொருள் எதுவுமே நம்மளால் வாங்க முடியாது. அதனால் இந்த ஹோட்டல் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இங்கேருந்தே எந்த பொருள்னாலும் வாங்கிட்டு போயிருங்க. அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். 5 வண்ண பூவே, 5 வண்ண பூவே, உள்ளிருந்து பேசும் ஒத்த குரல் போதும். பிஞ்சு விரல் எங்க, கொஞ்சம் குரல் எங்க, அஞ்சுகமே கண்ணே, அஞ்சுகமே கண்ணே. இதாங்க வியூ பாயிண்ட்டு. கடைசியாக ஃபைனலாக டெஸ்டினேஷன் வந்துட்டோம். இந்த வியூ பாயிண்ட்டு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு அந்த ஏரி தெரியும். இதுலேருந்து ஒரு டேமுங்க கவர் ஆகி ஒரு டேமாக அப்படியே அந்த பக்கம் போய் நிற்கும். அந்த டேமையே நாங்கள் உங்களுக்கு காமிப்போம், பாருங்கள். கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வலி தீரவில்லை. கண்ணான கண்ணே என் கண்ணாளா, என் உள்மன காதலை கண்டாயா, கருமை கொண்ட கண்ணோக்கி போய் சொல்லி நின்றாயா, போதும் போதும் என சென்றாயா. மக்கள் இந்த வியூ பாயிண்டில் லாஸ்ட்டாக ஒரு கேட் போட்டிருப்பாங்க. அதை தாண்டி நம்ம போகக்கூடாது. நம்ம தெரியாமல் உள்ளே போயிட்டோம். அதான் டேம் தெரியுதா, தண்ணி அங்கே போய் அப்படியே அங்கே குடிநீருக்காக இதாகும். ரொம்ப அழகான இடங்க மேகமலை. எல்லோரும் பாருங்கள். இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு பெரிய சான்ஸுங்க. பார்த்துருங்க. இது நம்மளுடைய அந்த ஹைவேஸில் நம்ம பார்த்தோம்ல டேமு, தண்ணி கூட வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு கூட பேக் சைடு வரப்போ எடுத்தோம். அது உங்களுக்காக காமிக்கப்பட்டுச்சு. லைக் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். பாய். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.